பிரித்தானியாவில் கடுமையான கோடை வெப்ப அலைக்கு மத்தியில் வீடுகளில் பார்பிக்யூ செய்பவர்களுக்கு ஒரு முக்கிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உங்கள் வீட்டு பார்பிக்யூ புகை பக்கத்து வீட்டு தோட்டங்களுக்குள் பரவினால் நீங்கள் கடுமையான சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும் என சட்ட வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். அளவுக்கு அதிகமான புகை, அதிலிருந்து வெளியேறும் வாயுக்கள் அல்லது தொடர்ச்சியான இடையூறுகள் என்பன சில சூழ்நிலைகளில் உள்ளூராட்சி சபைகளினால் சட்ட ரீதியான பொது தொல்லையாக கருதப்படலாம் என சட்டத்தரணிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இவ்வாறான தொல்லைகள் நீதிமன்ற விசாரணைகளுக்கும் குற்றவாளியாக காணப்படும் பட்சத்தில் மிக அதிகளவிலான அபராதங்களுக்கும் வழிவகுக்கும் என இஸ்லிங்டன் உள்ளூராட்சி சபை ஏற்கனவே எச்சரித்துள்ளது. பொதுவாக அண்டை வீட்டாரால் முறைப்பாடு செய்யப்படும் பட்சத்தில் உள்ளூராட்சி சபைகள் முதலில் எச்சரிக்கைகளை வழங்கும். அத்துடன் இந்த இடையூறு எவ்வளவு அடிக்கடி நடக்கின்றது, எவ்வளவு நேரம் நீடிக்கின்றது மற்றும் அதன் தீவிரம் எவ்வளவு என்பன குறித்தும் அவர்கள் ஆராய்வார்கள். ஒருவருடைய வீட்டை அல்லது சொத்தை பயன்படுத்துவதற்கும் அதனை அனுபவிப்பதற்கும் நியாயமற்ற முறையில் தடையாக இருக்கும் புகை, வாயுக்கள் மற்றும் நாற்றங்கள் தொடர்பான முறைப்பாடுகளை உள்ளூராட்சி சபைகள் விசாரணை செய்ய முடியும். பிரித்தானியாவின் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் வசிக்கும் நபர் ஒருவர் அண்மையில் ரெடிட் தளத்தில் இட்ட பதிவு ஒன்று இந்த விவாதத்தை ஆரம்பித்து வைத்துள்ளது. அவர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளதாவது: நான் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பின் 3வது மாடியில் வசிக்கின்றேன். அண்மையில் கீழே குடியேறிய நபர் ஒருவர் மிக விலை உயர்ந்த பார்பிக்யூ சாதனத்தை பயன்படுத்துகின்றார். இதனால் எனது வீட்டின் அனைத்து ஜன்னல்களையும் பூட்ட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இன்று வெப்பநிலை 30°C இருக்கும் நிலையில் ஜன்னல்களை திறக்க முடியாமல் வீடு கொதித்துக் கொண்டிருக்கின்றது. துணிகளை கூட உலர்த்த முடியவில்லை. வீடு முழுவதும் புகை நாற்றம் வீசுகின்றது என குறிப்பிட்டுள்ளார்.